எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுது. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதோடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், என்னென்ன போஸ்ட் அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்ப்ளீட் ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு அதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கான வேக்கன்சிஸ் ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10th குவாலிஃபிகேஷன், அதாவது லெவல் 1 எல்லா போஸ்ட்டுக்குமே 10th குவாலிஃபிகேஷன் தான் இதில் வந்திருக்கக்கூடிய போஸ்ட். ஓகேங்களா? இதை குரூப் டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 23 ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 22 வரையும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24/2/2025 வரையும் நம்ம வந்து ஆன்லைனில் கடைசியாக வந்து பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25/2025, அதாவது பிப்ரவரி 25 மார்ச் 6 வரையும் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணும் போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட். இது வந்து லெவல் 1 வரும், 7th சிபிசி மெட்ரிக்கில் வரும். ஓகேங்களா? அதாவது வந்து இதோடைய இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அலவுன்சஸ் இதெல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு 35 கிட்ட வந்து வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய அஃபிஷியல் போஸ்ட் வைஸ் வந்து வேக்கன்சி நம்ம ஆர்ஆர்பி வைஸ் வேக்கன்சி என்னன்றதை நம்ம வந்து கடைசியில் அனக்சரி ஏல கொடுத்துருப்பாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரை இருக்கிறவங்க எலிஜிபிள். அதாவது வந்து இது கோவிட் டைமில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் 36 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்காது, என்னன்றதையும் பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,438 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி, நம்ம ஷார்ட் நோட்டீஸில் வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி சேம் தான். பட் ஆனால் 50K வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மட்டும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலெக்ஷன்ஸ் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது A2னா என்ன அப்படின்னா A3னா என்ன அப்படி A3 அண்ட் அதுக்கப்புறம் வந்து B1 B2 C1 C2 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த இடத்துல தான் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதாவது A2ன்னு ஒரு சில போஸ்ட்டுக்கு A2ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி A2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/9 6/9 வந்து வித்தவுட் கிளாஸ், அதாவது கிளாஸ் இல்லாத உங்களுக்கு இந்த விஷன்ஸ் இருக்கணும். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபோகிங் டெஸ்ட், நியர் விஷனில் வந்து 0.66 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோடைய ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இதான ஏஜ் லிமிட் அப்படின்னா 18லேருந்து 33 வயசு வருது தான். ஆனால் இந்த கோவிட் டைமில் வேகன்சி வராதனால 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STக்கு வந்து 5 வருஷம் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் PW கேண்டிடேட், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்குது, அந்த மெடிக்கல் கோட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே அன்றைக்கே அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி நீங்கள் OBC சர்டிஃபிகேட் முக்கியமாக நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரயில்வேயில் வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸுக்கு வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா UREWSக்கு வந்து 2/9/1989 டேட்டில் படி பிறந்திருக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் இயர்லியர் தென் நாட் லேட்டர் தென், அதாவது யூஆர் கேட்டகரியில் 2/1/1989க்கு மேலே பிறந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே ஓபிசி நான் கிரிமினலில் 1986க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1984 அந்த மாதிரிலாம் பிறந்திருக்கக்கூடாது. SC/STக்கு 1984க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா
லேட்டர் தென் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2007க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லா கேண்டிடேட்டும் 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி இவங்களுக்கு மட்டும் 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே அடுத்து அந்த நீங்கள் கட்டின 500 rupeesல 400 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து அந்த 250 rupeesம் அப்படியே வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம ரயில்வேல வந்துருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி நம்ம பே பண்ணோம் அப்படின்றது எல்லாமே அதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க 1 by 1. ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெளிவாக நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா டவுட்டும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 2 எக்ஸாம் இருக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இதுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி இருக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகும், அதாவது அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல், இவ்வளோ தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸே. ஓகேங்களா, ஸோ இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து 90 minutes கொடுக்குறாங்க. டோட்டலாக 100 questions 100 mark 90 minutes டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 questionஸும், மேத்தமெட்டிக்ஸில் 25 questionஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் வந்து 30 questionஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 20 questionஸும், டோட்டலாக 100 questions கேட்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும் 120 minutes கொடுக்குறாங்க, மற்ற எல்லாருக்குமே 90 minutes டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் இதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இதில் மட்டும் ஒரு 70+ டார்கெட் பண்ணி ஒரு 80 90 அந்த மாதிரி டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலெக்ஷன்ஸ் வாங்க முடியும். பட் ஆனால் 80க்கு மேலே இருந்தால் தான் இந்த வாட்டி கட் ஆஃப், அதே மாதிரி காம்படிஷன் இதெல்லாமே வச்சு தான் வந்து நம்ம கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியும். எல்லா டாப்பிக்லையுமே எல்லாமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதோடைய பேட்டர்ன் இந்த அதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் 10th லெவலில் தான் அதோடைய கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பேட்டர்ன், அதாவது மேத்தமெட்டிக்ஸில் எந்தெந்த டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், போர்ட், மாஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோசிஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதில் மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 kg வந்து ஒரு மணல் மூட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் தூக்கிட்டீங்க அப்படின்னா கீழே போட்டுறக்கூடாது. அதை தூக்கிட்டீங்க அப்படின்னா 100 meter வந்து நீங்கள் 2 minutesல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நடந்தோ இல்லை நீங்கள் ஜாகிங்கில் எதுலேயே ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும், ஆனால் 2 minutesல முடிச்சிடணும். 100 meter 35 kg இல்லையா அந்த மணல் மூட்டை நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் அந்த 100 meter கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 kg கொடுக்குறாங்க. 20 kg மணல் மூட்டை 100 meter 2 minutesல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேல் கேண்டிடேட்டில் வந்து நீங்கள் மணல் மூட்டை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1000 meters, அதாவது 1 kilometer வந்து 4 minutes 15 secondsல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சிப் மாதிரி வந்து கட்டிடுவாங்க, ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒன்ஸ் மில்லிமீட்டர் கூட வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து இதுதான் இதுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து 1000 meter வந்து 5 minutes 40 secondsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாகணும். இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து டிவி, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேஜில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது போஸ்ட் ஃபார்ம் பேராமீட்டர்ஸ். இதில் போஸ்ட்டில் வந்து என்னென்ன போஸ்ட் கிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்டஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அண்ட் அதோடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த C1 B1 இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு RRB வைஸாக வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அதான் அனக்ஷரி ஏல இருந்து வந்தீங்க அப்படின்னா அனக்ஷரி பியில் மும்பை இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மும்பை இருக்கும். நம்ம சென்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக பேஜ் நம்பர் சொல்கிறேன், அந்த பேஜ் நம்பரில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பிலாஸ்பூர், அதுக்கப்புறம் நியூ டெல்லி, அதுக்கப்புறம் சென்னை ஜோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 59வது பேஜில் வந்து 58 59வது பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம சென்னை RRBக்கான வேக்கன்சி, சதர்ன்
ரயில்வேக்கான வேக்கன்சி. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஆர்ஆர்பிக்கு தகுந்த கட் ஆஃப் இருக்கும், அந்த ஆர்ஆர்பிக்கு தகுந்த காம்படிஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நேட்டிவ் லாங்குவேஜ் நம்ம சதர்ன் ரயில்வே அப்படின்றதுனால வேக்கன்சியை பார்த்து நம்ம நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிறத பொறுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஆர்ஆர்பியில் என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2694 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 14 வகையான ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ஸ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோக்கோ ஷேட் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் பிவே, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி அண்ட் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மெண்ட் பி. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சிக்னல் டெலிகம்யூனிகேஷன், அந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதோடைய யூஆரோடைய வேக்கன்சி என்ன, அதோடைய எஸ்சியோடைய வேக்கன்சி, எஸ்டியோடைய வேக்கன்சி, ஓபிசியோடைய வேக்கன்சி அப்படின்றத டோட்டலாக வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 10th குவாலிஃபிகேஷன், 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது தான். ஆர் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஒரு சில இதுக்கு முன்னாடிலாம் ஐடிஐ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, 10th எல்லோரும் 10th படிச்சிருந்தா ஐடிஐ படிப்போம். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான், ஐடிஐ தேவையில்லை. ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் 12th பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத தேவையில்லை. 10th பாஸ் பண்ணியிருந்தால் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதே மாதிரி எக்ஸாக்டாக எல்லாமே என்ன தேவையோ அது மட்டும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ கூடி சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.